ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு சிக்கன் அதில் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் ஆயில், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வதக்கிட்டு இருந்தோன்னா தண்ணி இது மாதிரி வரும். இதில் 1 ஸ்பூனு சிக்கன் 65 மசாலா, 1/2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லா தண்ணி ட்ரை ஆகிடும். நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வரும். இன்னும் நல்லா நம்ம வதக்கிட்டே இருந்தோம், இப்படி ஆகிடும். இப்போ சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நம்ம பரிமாறலாம். அடுத்தது நான் 1/2 கிலோ சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில், நம்மக்கிட்டே இருக்கிற ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அது நல்லா கண்ணாடி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மையாக வதக்கி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கிட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாய் தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நம்மளுக்கு கறி வேகிற அளவுக்கு தண்ணி விற்றுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வரணும். உங்களுக்கு நல்லா குழம்பு வேணும்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகுத்தூள் தூவி இறக்கிடலாம். இந்த 2 வீடியோவும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.